என்னடா கண்டென்ட் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பஹல்காம்ல நடந்த அந்த அட்டாக் பத்தி பேசுறா அப்படின்னு சொன்னான். அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க, புதுசா எதுவும் பேசுறதுக்கு இல்ல. எல்லாருக்குமே தெரியும் அங்க என்ன மாதிரி அட்டாக் நடந்தது, எப்ப நடந்தது, டூரிஸ்ட் எத்தனை பேர் காயப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அங்க முஸ்லிம்ஸா இந்துவான்னு செக் பண்ணிட்டு ஹிந்துவை மட்டும்தான் கொன்னாங்கன்னு மீடியா வந்து தப்பா பரப்பிட்டு இருக்கிற செய்தியா இருக்கட்டும், இதெல்லாம் போய் அங்க இருக்கிற ஹிந்துஸே வந்து கிளாரிஃபை பண்ணதா இருக்கட்டும், அதோட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சில யூடியூபர்ஸே அங்க டூரிஸ்டா போனவங்க இதெல்லாம் வந்து டீடைல்டா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதா இருக்கட்டும், அங்க இருக்கிற டூரிஸ்ட காப்பாத்த போய் உயிரை விட்ட முஸ்லீம் நண்பரா இருக்கட்டும், 20க்கும் மேற்பட்ட டூரிஸ்ட் இறந்ததா இருக்கட்டும், இன்னும் படுகாயப்பட்டவங்க சேஃபா ஊருக்கு போறதுக்கு சாப்பிட தங்க இடம் கொடுத்து அடிப்பட்டவங்கள தூக்கிட்டு போற முஸ்லீம் நண்பர்களா இருக்கட்டும், இந்த இன்சிடென்ட்டை காரணமா வச்சு முஸ்லிம்ஸுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற மத அரசியல்ல மூறி போயிருக்கிற அந்த சங்கி பயல்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் காட்ஃபாதரா இருக்கிற அந்த பெரியவர் என்ன நடந்தது, அவங்களுக்கு என்ன உதவி பண்ணலான்றதை பார்க்காம பீகாருக்கு போய் அங்க இதே மாதிரி முஸ்லிம்ஸுக்கு எதிரான ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த பஹல்காம் அட்டாக் பத்தி நம்ம புதுசா எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி போட்டு துவைச்சு எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு வச்சுட்டாங்க. ஆனா என் ஃப்ரெண்டு இந்த அட்டாக் பத்தி பேசுறான்னு சொன்னப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த அட்டாக்கா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த ஏகப்பட்ட அட்டாக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி வேர்ல்டு வைடா நடந்த ஏகப்பட்ட இன்சிடென்ட்டா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன். எனக்கு தெரியாத ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஷாக்கிங் ரிசல்ட்ஸ். கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சு ஹிட்லர் இனப்படுகொலையை தொடர்ந்து இப்ப பஹல்காம்ல நடந்த மாதிரியான டெரரிஸ்ட் அட்டாக்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் கடவுள். இதை கேட்டு நிறைய பேர் அஃபண்ட் ஆகலாம். அஃபண்ட் ஆகிறவன் அஃபண்ட் ஆயிக்க, இல்ல இதெல்லாம் உண்மை கிடையாது டிஃபெண்ட் பண்றவன் டிஃபெண்ட் பண்ணிக்க, ஐ டோன்ட் கேர். இதுக்கெல்லாம் காரணம் கடவுளை நான் சொல்ல வரல, அந்த கடவுள் பெயரால் உருவான மதமும் மதம் பிடிச்ச மனிதர்களும் தான். பிரிவினைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த பிரிவினைன்றது மனுஷங்களுடைய சொத்து. இப்போ அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து எர்த்தை பார்த்தா வச்சுக்கேன், ஓகே எர்த், அதுக்குள்ள மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இது மட்டும் தான் தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தனா ஃபர்ஸ்ட் பிரிவினை ஆரம்பிக்குது. கான்டினென்ட்ஸ், ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு சொல்லிட்டு கான்டினென்ட்ஸா பிரியும். அப்படியே ஒரு கான்டினென்டான ஏசியா ஜூம் வச்சா வச்சுக்கோ, அடுத்த பிரிவினை கண்ட்ரிஸா பிரியும். இந்தியா, சைனா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், கஜகஸ்தான் அப்படியே சொல்லிட்டு கண்ட்ரிஸா பிரியும். அப்படியே அதுல ஒரு கண்ட்ரியான இந்தியாவுக்கு ஜூம் வச்சோன்னா ஸ்டேட்ஸா பிரியும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டேட்ஸா பிரியும். அப்படியே அதுல ஒரு ஸ்டேட்டான தமிழ்நாடுக்குள்ள ஜூம் வந்தோன்னா அங்க டிஸ்ட்ரிக்ஸா பிரியும், டிஸ்ட்ரிக்ஸ் ஊரா பிரியும், அங்க வாழ்ற மக்களுக்குள்ள ஜாதி மதம்னு ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கு. பிரிவினைகள் இதுல மட்டும்தான் இருக்கானா, நம்ம பாக்குற கிரிக்கெட்ல ஆரம்பிச்சு பழகிற ஆட்கள் வரைக்கும் பிரிவினை இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம டோலிவுட் படங்களா இருக்கட்டும், இல்ல ஹிந்தி மூவிஸ்லாம் ட்ரோல் பண்றோம். நம்ம என்ன பண்றோம், மூவிஸை ட்ரோல் பண்றதுக்கு பதிலா அந்த ஆட்களை ட்ரோல் பண்றோம், அவங்க ஊரை ட்ரோல் பண்றோம், அஃபன் பண்ற மாதிரி பேசுறோம். டோலிவுட் படங்கள்ல அவங்களுடைய மைண்ட் செட், ஒரு கிளாமர் சாங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்றாங்க, அது அவங்களுடைய மைண்ட் செட். அதை நீ ட்ரோல் பண்ணாம குல்டீஸுடைய மைண்ட் செட் அப்படின்னு அஃபன் பண்ற மாதிரி நம்ம பேசுறோம். பதிலுக்கு அவனுங்களும் வந்து நம்மள இட்லி சாம்பார்னு சொல்றாங்க, பதிலுக்கு நீ அவனை இது பண்ணிட்டு இருக்க. கிரிக்கெட்ல வந்து இப்ப பாரு ரீசெண்டா சிபி சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், அவங்க வந்து நம்மளை கலாச்சி பேசுறதா இருக்கட்டும், நம்ம அவங்கள கலாச்சி பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கிரிக்கெட்ல ஆரம்பிச்ச பிரிவினை நம்ம பழகிற மனுஷங்க வரைக்கும் ஒவ்வொருத்தர் ரத்தத்திலையும் ஊறி போயிருக்கு. இன்னும் உள்ள அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஜாதி அப்படின்னு ஒண்ணு வரும். இந்த கீழ் ஜாதி, மேல் ஜாதி. மேல் ஜாதி எல்லாம் அந்த ஐயர், ஐயங்காரி இவங்க எல்லாம் மேல் ஜாதின்னு இருக்கவங்களாம் அடுத்த ஒரு செட் ஆஃப் ஜாதிஸ், அவனுக்கு அடுத்த இருக்கவங்க ரொம்ப கீழ் ஜாதி. இந்த மாதிரி இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதின்றதெல்லாம் இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது, 3000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு. தீண்டாமை, ஜாதியோடைய பேரால பெண்களுக்கு நடந்த வன்கொடுமைன்னு ஏகப்பட்டது இருக்கு. இதோட வரலாறு பெருசு. இதை பத்தி பேசணும்னா ஒரு வீடியோ பத்தாது. மெயினா 3 ரிலீஜன் இருக்குது, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின். ஒவ்வொரு ரிலீஜனுக்குள்ளேயும் சப் கேட்டகரிஸ் இருக்கு. கிறிஸ்டினுக்குள்ள போனா அவன் ஏகப்பட்ட சப் கேட்டகரி சொல்லுவான், முஸ்லீம்குள்ள போனா அவன் ஒரு சிலர் சொல்லுவான், இந்துக்குள்ள போனா அவன் ஏகப்பட்டதை சொல்லுவான், கொச்ச 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 கொச்சன்னு ஏகப்பட்ட ஜாதி பேர் சொல்லுவான். எல்லாரையுமே மொத்தமா கேட்டா ஹிந்துன்னுவான். இதுதான் பிரச்சனையே. இப்ப நீங்க இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலான மக்கள் ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் வாழ்றாங்க, கிறிஸ்டின்ஸ் ஒரு சிலவங்க வாழ்றாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஹிந்துஸ் இந்த சங்கி பயிலுங்க என்ன பண்றீங்க, கிறிஸ்டின்ஸையும் முஸ்லிம்ஸையும் அட்டாக் பண்றீங்க, அதுவும் இன்னசென்ஸ் அட்டாக் பண்றீங்க. உனக்கு தைரிய துணிச்சல் மாதிரி இருந்ததுன்னா டெரரிஸ்ட் அட்டாக் பண்றான் பாத்தியா, நீ போ அவனை இறங்கி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் உள்ள இறங்கி போய் அடி, தைரியம் இருந்தா அங்க போ. இங்க இருக்கிற இன்னசென்ஸ் ஏன் நீ வந்து தாக்குற? சரிப்பா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாம் இந்தியா விட்டு அமைச்சிடலாம், ஃபுல்லா ஹிந்துவாவே இருக்கட்டும் இந்தியால. அப்படி இருந்ததுன்னா யாரெல்லாம் ஹிந்து, ஐயர், ஐயங்காரு இவங்க எல்லாம் தான் ஹிந்து. மத்தவங்க எல்லாம் பல்ல, பறையன், அடுத்தடுத்து இன்னும் என்ன ஜாதி பேர்லாம் இருக்கோ ஒவ்வொருத்தனுக்கும் ஜாதி பேரை பிரிச்சு கொடுத்துட்டு மேல் ஜாதி அப்படின்ற இடத்துல இந்த ஐயர், ஐயங்காரெல்லாம் நீங்க இருந்துப்பீங்க. மீதி இருக்கிறவங்கலாம் கீழ் ஜாதின்னு. ஆல்ரெடி கோவிலுக்குள்ள உடமாடன்றானுங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது.
இதுக்கிடையில லாங்குவேஜ் பிரச்சனை வேற, ஹிந்தி திணிப்பா இருக்கட்டும். இப்ப ரீசெண்டா கூட ஒரு பிரச்சனை நடந்தது. கர்நாடகால ஒருத்தன் வந்து நீ இங்க கர்நாடகால வாழணும்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனை போட்டு அடியேன்னு அடிச்சு அப்புறம் அவன் மன்னிப்பு கேட்டு. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேற இருக்குது. இந்த ஜாதிக்குள்ள இன்னும் லாங்குவேஜ் ப்ராப்ளத்தை சேர்த்தோம்னா அது இடியாப்ப சிக்கல் மாதிரி போயிட்டே இருக்கும். இங்க இருக்கிற சங்கி புயலுங்க நீங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்கிற கிறிஸ்டின்ஸையும் முஸ்லீம்ஸையும் அடிக்கிறீங்க. இப்ப கூட ரீசெண்டா நிறைய சம்பவங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஈஸ்டர் பண்டிகை அப்போ போயிட்டு அங்க உள்ள போயிட்டு ஒரு மிரட்டல் பண்றதா இருக்கட்டும். ராமநவமி வந்தப்போ அங்க இருக்கிற சர்ச்சு முசூதி மேல எல்லாம் போய் ஏறி நின்றுக்கிட்டு சாஃப்ரான் கொடியை நட்டுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு முழங்குறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நீ உன் கடவுளை உயர்த்தி பேசுற, அடுத்தவன் கடவுளை தாழ்த்தி பேசுற. பதிலுக்கு அவன் என்ன பண்றான்? அவன் கடவுள் பேரை சொல்லி இங்க இருக்கிற இன்னசென்ஸ் எல்லாம் கொண்டு குமிக்கிறான். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா கடவுள். அவர் இருக்கிறாரோ இல்லையோ, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுளுன்ற விஷயம் இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த கடவுளை பேரை வச்சு நீங்க பண்ற அநியாயங்கள்லாம் தான் இதுவே இந்த கடவுளை வெறுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமையுது. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது. இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நான் எந்த கடவுளையுமே நம்ப மாட்டேன். ஜீசஸா இருக்கட்டும், அல்லா, இந்த ஹிந்துஸ்ல ஏகப்பட்ட பேர் சொல்லுவீங்க. எந்த கடவுளையும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா கடவுள் நம்பிக்கை உள்ள ஆளு அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா? அப்படி சொல்றவன் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா எல்லா கடவுளையும் தானே மதிக்கணும். ஏன் வந்து மத்த கடவுளை மதிக்க மாட்டேங்கிற? உன் கடவுளை மட்டும் உயர்த்தி பேசுற, மத்த கடவுள் எல்லாம் இழிவா பேசுற. அப்போ உனக்கு இருக்கிறது கடவுள் நம்பிக்கை கிடையாது, மத நம்பிக்கை. உன் மதத்துல இருக்கிற கடவுள், உன் மதத்துல சேர்ந்தவங்க இவங்களை மட்டும் தான் நம்புற, மத்தவனை கேவலமா வந்து பாக்குற. அப்படி பார்த்தா உன்னோட நாங்க தான்டா மேலு. நாங்களாவது இல்லன்ட்டு எதையும் நம்பாம இல்லன்ட்டு நாங்க வழியை பார்த்துட்டு போயிடுறோம். உன்ன மாதிரி உன் கடவுளை நம்பிட்டு அடுத்த கடவுளை இழிவா பேசிக்கிட்டு எச்சத்தனமா நடந்துக்கல. ஐ எம் சோ ப்ரௌட் டு பி அன் ஏத்திஸ்ட். இதை நான் பெருமையா சொல்லுவேன், நான் ஒரு ஏத்திஸ்ட்னு. உன்ன மாதிரி சங்கியா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஏத்திஸ்டா இருந்துட்டு போயிடலாம். என்னடா சங்கின்றானே, ஒரு தரப்பை மொத்தம் இவன் அட்டாக் பண்றான்னு நினைக்காதீங்க. ஆரஞ்சு சங்கியா இருக்கட்டும், பச்சை சங்கியா இருக்கட்டும், வெள்ளை சங்கியா இருக்கட்டும், கடவுள் பேரை வச்சு கேவலமான அரசியல் பண்றவன், தப்பு பண்றவன் எல்லாருமே சங்கி தான்டா. அது எந்த சங்கியா இருந்தா என்ன? நீ ஜெய் ஸ்ரீராம்னு தப்பு பண்ற, அவன் அல்லாஹு அக்பர்னு தப்பு பண்றான். அவ்வளவுதான் வித்தியாசம். என்னப்பா கிறிஸ்டினை பத்தி சொல்லலேன்னு கேட்டுட்டு வராதிங்க. அவங்கள பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க? நீ வந்து இந்த மாதிரி வன்முறையா கையாண்டுகிட்டு இருக்கும்போது அவனுங்க சைலண்டா ஒரு பக்கம் வந்து சோத்தரம் ஆண்டவர் உன்னை காப்பாத்துவார்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கம் ப்ரோக்ராம் பண்ணி ஊரை ஏமாத்தி அவனுக்கு கொள்ளையா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு காசு போன முக்கியம். அவன் ஜாலியா கொள்ளையா சம்பாதிச்சிட்டான். இப்ப கூட ரீசெண்டா வந்து ஃபேமஸா ஒரு பாஸ்டர் ஒருத்தன் வந்து சுத்திக்கிட்டு இருப்பான். அவங்க கூட ஏதோ ஒரு செக்ஷுவல் அசால்ட் கேஸ்ல வந்து அரெஸ்ட் ஆயிருக்கான். அவங்க அவ்வளவுதான். அவங்கள பத்தி பெருசா வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. கிறிஸ்டின்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமா போடு. சரி, டாபிக் மாறி போகுது. டாபிக் உள்ள வருவோம். கடவுள் நம்பிக்கை உள்ள ஆளு நான் எல்லா கடவுளையும் நம்பணும். இப்போ உதாரணத்துக்கு பாபர் மசூதியை இடிச்சுட்டு அங்க ராமர் கோயில் கட்டியிருக்க. ராமர் உன்னை கட்ட சொன்னாரா? ஏண்டா ஆர்கியாலஜிக்கல் சர்வேலயே வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த பாபர் மசூதிக்கு கீழே இருந்தது கோவில் கிடையாது, அது ஒரு மண்டபம் மாதிரியான ஒரு அமைப்பு தான், எந்தவித கோவிலும் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீ என்ன பண்ற? அவனோட பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸை வச்சு ஏகப்பட்ட தகுடுத்தட்ட வேலை, தில்லாலங்கடி வேலை எல்லாம் பண்ணி இப்ப அங்க ஒரு ராமர் கோவிலும் கட்டிட்டேன். அப்ப கூட கோர்ட்ல இருந்து என்ன தீர்ப்பு வந்திருக்கு? இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு, இருந்தாலும் சொல்றேன். கோர்ட்ல இருந்து என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா, ராமர் கோயில் கட்டிக்குங்க, இருந்தாலும் அங்க முஸ்லிம் நண்பர்கள் அவங்க தொழுகிறதுக்கு ஒரு மாஸ்க் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? 1000 கோடி செலவு பண்ணி ராமர் கோயில் மட்டும் கட்டிட்டு அந்த மசூதி கட்டுறதுக்கான இடம் அப்படியே இருக்கு. முஸ்லிம் நண்பர்கள் வழிபடுறதுக்கு இன்னும் வந்து எதுவும் கட்டி தரல. இந்த லட்சத்துல இப்ப ரீசெண்டா சாவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்துட்டு நம்ம முன்னோர்களுக்கு அவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்கன்னு இன்னொருத்தரோடைய மசூதி இடிக்க கிளம்பிட்டாங்க. முன்னோர்களுக்கு பண்ண கொடுமையை நினைச்சு நீ வந்து வருந்துற, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க நினைச்சனா போடா, போய் பிரிட்டிஷ்காரங்கிட்ட போய் கேள்றா. ட்ரில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள பொருளை இங்க இருந்து சுருட்டிட்டு போயிருக்காண்டா. உனக்கு தைரியம் இருந்தா, வக்கு இருந்ததுன்னா, உண்மையிலேயே தேசப்பற்று இருந்ததுன்னா போய் அவங்கிட்ட கேட்டு அவன் கொள்ளையடிச்சிட்டு போனலாம் திருப்பி வாங்க பாரு. அதை விட்டு அப்ப எவனோ பண்ண தப்புக்கு இப்ப இருக்க முஸ்லிம் நண்பர்களை மனசை கஷ்டப்படுற மாதிரி மசூதி அடிக்கிறோம், மயிர் அடிக்கிறேன். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து வெறுக்கிறது கடவுளையும் கடவுள் பெயரால மனுஷங்க பண்ற எச்சத்தனமான வேலைகளையும் தான். மத்தபடி அந்த மனுஷங்களை நான் வெறுக்கல. இப்பயும் சொல்றேன், கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், எந்த வித ஜாதியா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்காம தான் நான் ஒருத்தருக்கிட்டையும் பழகிட்டு இருக்கிறேன். ஏன் மேபி ஃபியூச்சர்ல மேரேஜ் கூட நான் வந்து வேற ஒரு இதுல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுல அப்போஷன் இருந்தாலும் சில பேர் ஜாதி மதம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா வேற கேஸ்ட்லயோ இல்ல வேற ரிலீஜன்லயோ கல்யாணம் எல்லாம் பண்றதுக்கு யோசிப்பாங்க. பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். யாரா இருந்தாலும் எனக்கு ஓகே, அந்த மைண்ட் செட் தான் நான் இருக்கேன். கடைசியா நான் சொல்ல வருது என்னன்னா, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு தீண்டாமை, பெண்களை அடிமைப்படுத்தினதுக்கு உண்டான காரணம், ஹிட்லர் பல கோடி யூதர்களை கொன்னதுக்கான காரணம், இப்போ நடந்துட்டு இருக்கிற டெரரிஸ்ட் அட்டாக்கு காரணம், இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிற கடவுள் பெயரை சொல்லி இந்த சங்கிகள் பண்ணிட்டு இருக்காங்க பேர், அதுக்கு காரணம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே விஷயம் கடவுள். அந்த கடவுள்ன்ற ஒரு பொய் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இது எதுவுமே மாறாது.
ஏன் அப்படி சொல்றேன்னா, கடவுளுன்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் மதம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். மதம்ன்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் ஜாதி பிரிவினை இருக்கத்தான் செய்யும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது கேட்க நல்லா இருக்கும், ஆனா நடைமுறையில சாத்தியம் கிடையாது. கேஸ்ட், ரிலீஜியன், லாங்குவேஜ், கலர், ஸ்டேட்டு, கண்ட்ரி, கான்டினென்ட்னு இது எல்லாத்தையும் மனுஷன் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது. ஒன்றே மாறாதது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் பெயரால மனுஷங்களால எழுதப்பட்ட அகராதியில மாற்றம் அப்படின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல மனுஷன், அதுக்கப்புறம் தான் ஐயரா, தமிழனா, இந்தியனா, ஏசியனா அப்படின்றதெல்லாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது